அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் வயலில் களை எடுக்கிறத பற்றியும் இந்த நவீன காலத்திலும் ஏர்கலப்பையோட முக்கியத்துவத்தை பற்றியும் மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த வயலில் தாய்மார்கள் களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி சரிம்மா. எத்தனை வருஷமா இந்த களை எடுக்கிறதுல இருக்கீங்க விவசாயத்தில்? 50 வருஷமா இந்த விவசாய வேலை தான் பார்ப்போம். களை எடுப்போம், நடுவோம். சரிம்மா சரி. ஏன் இந்த களை எடுக்கணும்? களை எடுக்கலன்னா என்ன? களை எடுக்கலன்னா இங்க பயிர் நல்லா வராது. பயிர் தூர் கட்டாது. பயிர் கறந்து அப்படியே ஈக்கியா பறிக்கு. களை எடுத்து மிதிச்சு விட்டு உரம் போட்டா தான் தூர் கட்டி நல்லா கரும்பு தாக்கா நல்லா விளையும். நல்லா விளையும். இது எத்தனை தடவை எடுக்கணும்? இப்போ 3 மாசம் பயிர் அப்படின்னா அதுல எத்தனை தடவை களை எடுக்கணும்? முதல் நட்டு ஒரு 20 நாளையில களை எடுக்கணும், 25 நாளையில. சரி. அதுக்கு ஒரு பாடம் அப்புறம் 2வது களை கொஞ்சம் பயிர் ஒசந்துக்கும். சரி. ஒசந்துச்சுன்னா அந்த இதுல அதை திருப்பி 2வது களை எடுக்கணும். சரி. 2வது களை எடுத்தா நல்லது. சரி. ஒரு களையோட விட்டாக்க கொஞ்சம் இதா இருக்கு, 2வது களை எடுத்தாக்க கொஞ்சம் நல்லா ஊக்கமா வரும் கரும்பு. சரிம்மா. இப்போ நல்லா மழை பெய்யுது, இல்லை தண்ணி வயல்ல இல்லை, அந்த நேரத்தில் களை எடுப்பீங்களா? தண்ணி இல்லாட்டி மழை கொஞ்சம் தண்ணியில கிடக்குன்னா எடுப்போம். தண்ணி இல்லாட்டி எடுக்க முடியாது. ஓ, அப்போ களை எடுக்கணும்னா தண்ணி இருக்கணும் வயல்ல நிறக்கட்டி. சரி சரி. இப்போ இந்த களையெல்லாம் எடுக்கிறீங்களா? இந்த களையெல்லாம் எடுத்துட்டு எப்படி ஒன்று மிதிச்சு விடுவீங்க, இன்னொன்று இந்த வரப்பில் போடுவீங்களா? வரப்பில் தான் போடணும். சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. எல்லாம் எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க? எத்தனை மணியில் வரைக்கும் வேலை பார்ப்பீங்க? 7 மணிக்கு வேலைக்கு வருவோம். 7 மணிக்கு தான் காய தூரம் பறிச்சா இங்கே சேர்றதுக்கு எப்படி 8 மணி ஆயிரும். சரி. அதனால கிட்ட பறிச்சா 7 மணிக்கு கொடுத்துருவோம். சரி. நாங்கள் 2 மணிக்கெல்லாம் ஏறிக்குவோம் மேலே. அப்படிங்களா? ஏன் 2 மணிக்கு சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யலாமே? 600 ஓ, கூலியை பொறுத்து. ஆனால் செய்யறதுனா செய்வீங்க. சரி சரி. சேர்ந்தாப்புல. சரிம்மா. இப்போ 1 ஏக்கர் ஓரளவுக்கு தான் களை இருக்குன்னு வச்சுப்போம். எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பீங்க? 1 ஏக்கரா? ஆமா. களை இல்லாட்டி 2 நாளையில முடிச்சிருவோம். ஓரளவுக்கு இருந்தா? ஆமா, ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா. களை ரொம்ப வச்சுன்னா 4 நாள் சுட்டுரும். 4 நாள் ஆயிரும். எத்தனை பேர் சேர்ந்து? ஒரு 10 ஆள் சேர்த்து. 10 ஆள் சேர்ந்து. சரி சரிம்மா சரிம்மா. பாருங்கள், இந்த வயல்லலாம் களை எடுத்திருக்காங்க. இடையில ஒவ்வொரு நாற்றுக்கு இடையில பாருங்கள், எந்த ஒரு களையுமே காணோம். நல்லா தெளிவாக இருக்குது. பயிர் மட்டும் நல்லபடியாக வளர்ந்துரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வயலில் இன்னும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், ஒவ்வொரு நாற்றுக்கு இடையில எவ்வளோ களை செடிகள் முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் தான் களை. இதை தான் அவங்க பறித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, சுற்றி எல்லா வயலும் நட்டுட்டாங்க. இந்த வயல் நடுறதுக்கான நாற்றாங்கால் போட்ட வயல் மட்டும் கைவிடப்பட்டிருக்கு. ஏன், என்ன காரணம் இந்த இடத்துக்காரங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாற்றாங்கல்லேருந்து நாற்றாங்கால் நாற்றை பறித்து மற்ற வயல்கள் சுற்றி உள்ள வயல்களுக்கு டிராக்டரை பயன்படுத்தி இடத்த நல்லா உழுது சம்படுத்தி நாற்றெல்லாம் நட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமே இந்த நாத்தாங்காலில் மேற்கொண்டு டிராக்டரை வச்சு உழணும் அப்படின்னா டிராக்டர் வர வைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயல் நடுவில் இருக்குது. அதாவது ரோட்டு பாதைக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. வயலோட வரப்பு மட்டும்தான் ஒரே வழி. அந்த வழியில் நம்ம டிராக்டரையோ கை டிராக்டரையோ நம்மளால் கொண்டு வர முடியாது. இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஏர்கலப்பை இருந்திருக்கும் பட்சத்தில் நம்ம ஏர்கலப்பையை மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம். மாடை வரப்புலையே நம்ம ஓட்டிக்கிட்டு இந்த நாற்றாங்கலை தேவையான அளவுக்கு பண்படுத்தி உழுது நம்ம இந்த நாற்றாங்கல் வயலையும் நம்ம ரெடி பண்ணி மேற்கொண்டு நட முடியும். இந்த நவீன காலத்தில் நம்மக்கிட்ட ஏர்கலப்பை மாடு கட்டி ஏர் உழுகிறதுங்கிற கலாச்சாரமே டோட்டலாக போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால
இந்த இடத்துக்காரங்கனால இந்த வயலை அவங்களால நட முடியாமல் போயிடுச்சு. இதில் கிடைக்கக்கூடிய லாபமும் அவர்களுக்கு போயிடுச்சு. இதுக்கு தேவையான நாற்றும் அவங்க வச்சுருக்காங்க, அது உபயோகப்படுத்த முடியாமல் முற்றி போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றொரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.